பாருங்கள், நல்ல டேஸ்ட்டான தால்ச்சா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், நம்ம வந்து துவரம் பருப்பு கழுவிக்குவோம். துவரம் பருப்பு ஒரு 3 கிண்ணி போட்டோம்னா, கடல பருப்பு ஒரு கிண்ணி சின்ன கிண்ணியில் போட்டால் போதும். பாருங்கள், கடல பருப்பையும் நல்லா கழுவி ஊற வச்சாச்சு. இப்போ அதையும் துவரம் பருப்போடு சேர்த்து நம்ம நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு விசில் விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு பாருங்கள், தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். அரைக்கிறதுக்கு பாருங்கள், மிக்ஸி ஜாரில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நல்லா 2, 3 தக்காளி அரிஞ்சு போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் ஒரு 4, 5 நம்பரில் சேர்த்துக்கலாம். மிளகு பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சும்மா 1/2 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டால் போதும். 1/2 ஸ்பூன் போட்டால். அடுத்து ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த பக்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். வதக்கிடுவோம். அடுத்து பாருங்கள், அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுவோம். மஞ்சத்தூள் சேர்ப்போம். அடுத்து தண்ணி காய் வச்சுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தால்ச்சாவுக்கு கத்திரிக்காய், சொரக்காய், வாழைக்காய் எல்லாம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு பாருங்கள், தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துடலாம். 2 மிளகாய், ஏன்னா மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அடுத்து பாருங்கள், வாழைக்காய் சேர்த்துருவோம். கத்திரிக்காய் சேர்த்துருவோம். இப்போ நல்லா கலக்கி விட்டு மூடி போட்டு நல்லா வந்து 2 விசில் விடுவோம். பாருங்கள், இந்த பக்கம் பருப்புலாம் வெந்துருச்சு. நல்லா கடைஞ்சிருவோம். பாருங்கள், அடுத்து காய் வந்தோடனே புளி தண்ணி சேர்த்துருவோம். சும்மா பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு ஒரு நெல்லிக்காய் இருந்தால் போதும். அடுத்து மாங்காய் சேர்க்கறதுனால மாங்காய் பாருங்கள் சேர்த்தாச்சு. கொத்தமல்லி தழை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொதிக்கட்டும். அடுத்து பாருங்கள், பருப்பு ஊற்றிடுவோம். கொதிச்சு நல்லா டேஸ்ட்டான தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. இது குஸ்கா, பிரியாணி எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.